வணக்கம். இது ஜாப் மேக்கர்ஸ் தமிழ். நான் உங்கள் நாகராஜன். இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அக்டோபர் 1 அதாவது இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குரூப் 2, குரூப் 4 அண்ட் ரயில்வே எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி வாங்க நேரடியாக நிகழ்ச்சிக்குள்ளே போயிடலாம். அக்டோபர் 1க்கான நடப்பு நிகழ்வுகள் பார்க்கலாம். நாட்டு பசுக்களின் பாதுகாப்பிற்காக ராஜமாதா கோமாதா எனும் புதிய திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ள மாநிலம் எது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா மகாராஷ்டிரா. உங்களுக்கு தெரியும் 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதில் நீங்கள் எது கிளிக் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ ஆப்ஷன் கொடுத்தோம்னா நிறையா பேஜஸ் வரும் உங்களுக்கு. அடுத்து பிடிஎஃபாக நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு கஷ்டமாக இருக்குங்கிறதுக்காக நேரடியாக அந்த ஆன்சர் கொடுத்துருக்கோம். சரி பாருங்கள், அந்த திட்டத்தில் என்னென்ன செய்ய போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, கோசாலை அதாவது அந்த கோயில்கள்லாம் இருக்கும் இல்லையா, அங்கே வந்து மாடுகள்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாடுகளுக்கு தினசரி 50 ரூபா வந்து மானியமாக கொடுக்க போகிறாங்க அதோட பராமரிப்பிற்காக. எதற்காக இப்படி செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 2019 ஒரு கணக்கு எடுத்திருக்காங்க. அதில் 40 லட்சத்துக்கும் குறைவாக தான் நாட்டு மாடுகள் இருந்திருக்கு. அதுக்கு முன்னாடி எடுத்ததை விட ரொம்ப கம்மியாக இருந்திருக்கு. அதனால் அதோடைய இனப்பெருக்கத்தை அதிகப்படுத்துறதுக்காகவும் அதில் பாதுகாக்கிறதுக்காகவும் இந்த ராஜமாதா கோமாதா அப்படிங்கிற திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க. சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதியாக வந்து பார்த்திங்கன்னா சமீம் அகமது அப்படிங்கிற நீதியரசரை வந்து நியமனம் பண்ணியிருக்காங்க. இதன் மூலம் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 67 நீதிபதிகள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மட்டும் இருக்காங்க. தலைமை நீதிபதி யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு கேஎம் ஸ்ரீராம். இந்தியாவில் அதிக தொழிற்சாலைகள் உள்ள மாநிலம் எது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா தமிழ்நாடு. இது யூனிட் 9லேயும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் வந்து இது ரொம்ப முக்கியமானது. இப்போ அடுத்து வர ஒரு 4 இதுவுமே ரொம்ப முக்கியம். இந்தியாவில் அதிக தொழிற்சாலைகள் உள்ள மாநிலம் எது அப்படின்னா தமிழ்நாடு. அதிகமாக வேலை செய்கிறவங்க எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாலும் அது வந்து தமிழ்நாடு தான். இதே இது மூலதன முதலீடு, அதாவது நிறையா இன்வெஸ்ட் பண்ணி அங்கே வந்து தொழில் தொடங்குறாங்க இல்லையா, ஸோ அதில் எந்த மாநிலம் முதலிடம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குஜராத். அதே மாதிரி அதிகமாக மதிப்பு கூட்டு செஞ்சு உற்பத்தியை பெருக்கிற மாநிலம் எதுன்னு கேட்டாங்கன்னா மகாராஷ்டிரா. அது என்ன மதிப்பு கூட்டு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ நேரடியாக மேலே ஏறி ஒரு தேங்காயை எடுக்கிறோம், இல்லைன்னா இளநீ எடுத்து அப்படியே விற்கிறோம் அப்படின்னோம்னா அந்த இளநியை அப்படியே விற்கிறோம். இதே இது தேங்காயை எடுத்து காய வச்சு தேங்காய் எண்ணெயாக மாற்றி விற்றோம்னா இன்னும் கொஞ்சம், அதாவது ஒரு தேங்காய் 20 ரூபாய்க்கு விற்கிறதுக்கு 1 லிட்டர் எண்ணெய் 200 150 ரூபான்னு சொல்லி விற்கிறாங்க இல்லையா. ஸோ அதான் மதிப்பு கூட்டு விற்கிறது. ஸோ அந்த மதிப்பு கூட்டு விற்பனையை அதிகமாக வச்சுருக்கிறது எந்த மாநிலம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா மகாராஷ்டிரா. 54வது தாதா சாஹிப் பால்கே விருது யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஹிந்தி ஆக்டர் மிதுன் சக்கரவர்த்திக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இந்த தாதா சாஹேப் பால்கே அப்படிங்கிறவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவர் தான் இந்திய சினிமாவின் தந்தை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஃபாதர் ஆஃப் இந்தியன் சினிமான்னு சொல்லிட்டு. ஸோ 1969 இந்த தாதா சாஹிப் பால்கே விருது கொடுக்குறாங்க. இந்த கேள்வி கடந்த குரூப் 4ல் கேட்டிருந்தாங்க. எந்த ஆண்டு முதல் தாதா சாஹிப் பால்கே விருது கொடுக்கப்படுகிறதுன்னு கேட்டிருந்தாங்க. சரிங்களா? சரி, இதை ஃபஸ்ட்டு வாங்கினவங்க யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தேவிகா ராணி அப்படிங்கிறவங்க தான். சரி, இது வரைக்கும் தமிழ்நாட்டில் தாதா சாஹிப் பால்கே விருது யார் யாருக்கெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா 3 பேருக்கு கொடுத்துருக்காங்க. 1996 நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுக்கும், அதே மாதிரி 2010 இயக்குனர் இமயம் கே பாலச்சந்தர் அவர்களுக்கும், 2019 ரஜினிகாந்த் அவர்களுக்கும் இந்த விருது கொடுத்துருக்காங்க. இந்த ஆண்டு சாஸ்திரா ராமானுஜம் பரிசு வென்றவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா அலெக்சாண்டர் டன். இந்த ராமானுஜம் பரிசு யாருக்கு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நல்ல கணக்கு வந்து சால்வ் பண்ணி போடுறவங்களுக்கு தான் கொடுப்பாங்க. 32 வயசுக்குள்ளே இருக்கணும் அவங்களுக்கு. சரிங்களா? ஏன்னா ராமானுஜம் பார்த்திங்கன்னா 32 வயசில் இறந்து போயிட்டார். அதனால் 32 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய நல்ல கணக்கை வந்து சால்வ் பண்ணக்கூடிய உலக அளவில் இருக்கவங்களை தேர்ந்தெடுத்து இந்த விருது கொடுக்குறாங்க. இது ஏன் சாஸ்திரா ராமானுஜம்னு வைக்கிறாங்கன்னா, சாஸ்திரா யூனிவர்சிட்டி இருக்கு இல்லையா, ஸோ அந்த யூனிவர்சிட்டி மூலமாக வழங்கப்படக்கூடிய விருது அப்படிங்கிறதுனால சாஸ்திரா ராமானுஜம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நகர்ப்புற நிர்வாக குறியீட்டில் முதலிடம் வகிக்கும் மாநிலம் எது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா கேரளா. ஸோ கடைசி இடம் வகிக்கும் மாநிலம் எது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா நாகாலாந்து. இதே இது வேலையின்மை அதில் முதலிடம் வகிக்கும் மாநிலம் எது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா அதுவும் கேரளா தான். ஸோ அதில் கடைசி இடம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது வேலையின்மையில் கடைசி இடம் எதுனா மத்திய பிரதேஷ். ஏன்னா அவங்க எங்கேயாவது ஒரு இடத்துல போய் நம்ம கிண்டல் பண்ணுறோம் இல்லையா வடக்குன்னு சொல்லிட்டு, ஸோ அவங்க எங்கேயாவது வந்து வேலையை ரெடி பண்ணிக்கிறாங்க. இதே இது கேரளாவில் பார்த்தீங்க அப்படின்னா வேலையின்மை அதிகமாக இருக்குது. சரிங்களா? தமிழகத்தின் துணை முதல்வராக உதயநிதி ஸ்டாலின் பொறுப்பேற்றிருக்காரு. இது நேற்றே வந்துருச்சு, இன்றைக்கி ஏன் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக இன்றைக்கி தினமணி, தி இந்து,
அதே மாதிரி தினத்தந்தி பேப்பரில் இருக்கக்கூடிய நியூஸ் எல்லாம் தொகுத்து தந்துக்கிட்டு இருக்கோம். அதனால தான் இன்றைக்கி சொல்கிறோம். சரி கவனிங்க. தமிழகத்தின் துணை முதல்வராக உதயநிதி ஸ்டாலின் பொறுப்பேற்றிருக்காரு. 4 அமைச்சர்கள் வேறு பொறுப்பேற்றிருக்காங்க. அது ஆல்ரெடி இருந்தாங்க. மின்சாரத்துறை அமைச்சராக திரு செந்தில் பாலாஜி அவர்களும், கோவி செழியன் உயர்கல்வித்துறை அமைச்சராகவும், ராஜேந்திரன் சுற்றுலாத்துறை அமைச்சராகவும், திரு நாசர் அவர்கள் சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சராகவும், திரு பொன்முடி அவர்கள் உயர்கல்வித்துறையிலேருந்து வனத்துறைக்கு மாற்றம் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ மேலே இருக்க 4 பேருமே பார்த்தீங்க அப்படின்னா புதுசாக இலாக்கா ஒதுக்கியிருக்காங்க. கீழே பொன்முடி சார் அவர்களுக்கு பார்த்திங்கன்னா உயர்கல்வித்துறையிலேருந்து வனத்துறைக்கு மாற்றிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது முக்கிய தினங்கள். அக்டோபர் 1 என்னென்னக்கெல்லாம் ஸ்பெஷல் டே அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, சர்வதேச முதியோர் தினம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதே மாதிரியே சர்வதேச சைவ தினம், சர்வதேச காப்பி தினம். இன்றைக்கி ஒரு 3 டே கொடுத்துருக்காங்க. டெய்லி ஒவ்வொரு டே படிச்சிங்கன்னா போதும். அதாவது அக்டோபர் 1 இன்றைக்குரிய நாளை மட்டும் இன்றைக்கி மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஈஸியாக நம்ம இதில் இருக்க மார்க் எடுத்துடலாம். டெய்லி ஒரு 2 பக்கம் தான் நம்ம படிக்க வேண்டியது. அதிகபட்சம் போனால் ஒரு 5லேருந்து 6 கேள்விகள் தான் படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மந்த் எண்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா நிறையா பக்கங்கள் படிச்சிருப்பீங்க. இயர் எண்டுக்குள்ளே கண்டிப்பாக கரண்ட் அஃபேர்ஸ் கேட்குற எல்லா கேள்வியுமே நம்மளால் அட்டன் பண்ண முடியும். தொடர்ந்து இந்த வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டன் அமைக்க வச்சுட்டிங்க அப்படின்னா எங்களுடைய அடுத்தடுத்த அப்டேட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். டாட்டா.